இப்போ இந்த வழக்கில் மட்டும்தான் கூலிப்படை கொலையில் 22 தாண்டி எய்ம் பண்ணினா நீங்கள் 45 போய் முடியும். 45 பல குற்றவாளிகளில் போய் நீ முடியும் அப்படின்னா இது மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையாக இருக்கும். தமிழ்நாட்டில் போடப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இது மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையாகவும் அமையும். உங்களுடைய காவல்துறை அனுபவத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் ஈடுபட்டிருக்காங்களா? ஆமாம், 45 பேர். 22 இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. 22ல் நீ யாருடைய பட்டியல் நீண்ட பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹரிஸ் ஒருத்தர் கொண்டாரு, அப்புறம் சதீஷ் ஒருத்தரை கொண்டு வர்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து 4 மணி நேரத்தில் சரண்டர் ஆகிருக்காங்க. பெரிய பாளையத்தில் போய் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணாங்க, அங்கேருந்து 2 மணி நேரத்தில் திரும்பி எப்படி வந்தாங்க, அண்ணா நகருக்கு வந்தாங்க. இதுக்கு எத்தனை டீம் 8 பேரை கொண்டுட்டு போகணும். அவங்க கூட எத்தனை பேர் சரண்டர் பண்ணுறதுக்கு ஒரு புடைசூழ சென்றார்கள்.